வணக்கம், நான் உங்கள் அண்ணன். இது தாமிரபரணியோட ஒரு பயணம். இன்னைக்கு நாம வந்திருக்கிறது சேரன் மகாதேவியில் இருக்கிற ராமசாமி கோயில் தான். போகிற பாதை இப்படி தான் இருக்கும். தாமிரபரணி ஆற்றை தாண்டினோன்னே இரு புறங்களும் மருத மரங்களாக இருக்கும். அதை தாண்டினோன்னே சேரன் மகாதேவி எல்கைக்கு முன்னாடியே இந்த ராமசாமி கோயில் இருக்குது. முன்னாடி நம்மளை வரவேற்கிறது இந்த தெப்பக்குளம் தான். கோயிலோட தெப்பக்குளம் பறந்து விரிஞ்சு பெரிய தெப்பக்குளமாக இருக்குது. சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களுமே இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயில் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் நிகரிலி சோழ சதுர்வேலி மங்கலம்ட்டு அழைக்கப்பட்டிருக்கு இந்த ஊர். அதாவது வேதங்களை ஓதுற அந்தணர்களுக்கு பரிசா இந்த ஊரை அரசர் வழங்கினதா கல்வெட்டுகளை குறிப்பிட்டிருக்கு. இந்த ஊர் கேரள தேசமான சேர நாட்டுக்கும் பாண்டிய தேசத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால இது முள்ளி நாடுன்ட்டும் சொல்லுவாங்க. சேரன் மகாதேவி நதிக்கரையில் நிறைய சிவாலயங்களும் பெருமாள் கோயில்களும் இருக்குது. அதில் இந்த ராமசாமி கோயில் ரொம்பவே தனித்துவமானது. கோயில் உள்ளே போகிறதுக்கு முகப்பிலேயே ராமரும் ஆஞ்சநேயரும் இருக்கிற மாதிரி ஒரு சிலை, அதுக்கு நேர் எதிராக லக்ஷ்மணர் இருக்கிற மாதிரி ஒரு சிலையும் தூணில் வெவ்வேறு தூண்களாக இருக்கும். அது சிறப்பு வாய்ந்த சிலைகளாக இங்கே பார்க்குறாங்க. அதை தாண்டி கோயிலுக்குள்ளே போகும்போது பலிபீடமும் துஜஸ்தம்பம் எல்லாமே இருக்குது. கோயில் உள்ள வலதுபுறம் தனிச்சன்னதியில் ஆஞ்சநேயர் வீட்டு இருக்காரு. சாமிக்கு நேர் எதிராக கருடாழ்வார் சன்னதியும் இருக்கு. இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள் எல்லாமே தனித்துவமானது. இந்த கோயிலோட சிறப்பே இந்த கோயில் கோபுரம் தான். அஷ்டாங்க விமானம்னு சொல்லுவாங்க. ஒரு சில கோயிலில் தான் இந்த மாதிரி கோபுரம் இருக்கும். அதாவது கீழ்நிலையில் நின்ற நிலையில் காட்சி தர பெருமாள், அடுத்து இந்த கோயில் கோபுரத்தில் 2வது நிலையில் அமர்ந்த நிலையில், அதாவது உட்கார்ந்த மாதிரி காட்சி தருவார். அதுக்கும் மேலே இன்னொரு கோபுரத்தில் திருப்பாரல் கடல் நம்பியா படுத்த கோலத்தில் காட்சி தருவார். திருக்கோஷ்டியூர், சிறுலிபுத்தூர், கூடலழகர் கோயில் மதுரை, அது போன்ற சில கோயிலெலாம் இந்த மாதிரி கோபுரங்களை நீங்கள் பார்க்கலாம். இங்கே உற்சவர் தான் ராமராக இருக்கார். ராமர், சீதா தேவி, லட்சுமணரா. உள்ள மூலவர் பெருமாள் தான் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக இருக்காங்க. கோபுரத்தோட 2ஆம் நிலையில் இருக்கிற இவர் தான் அமர்ந்த நிலையில் இருக்கிற பெருமாள். இதுக்கு அடுத்து மேலே நிலையில் இந்த திருப்பார்கடல் நம்பி பெருமாள். இந்த கோயிலில் பெருமாள் கற்சிலையாக இல்லாமல் சுதை சிற்பமாக இருப்பார். எல்லா பெருமாளுமே மூலிகை வண்ணங்களால் பூசப்பட்டதாக இருக்கும். இடது பக்கம் வேதநாராயண பெருமாளுக்கு தனி சன்னதியாக இருக்கார். அங்கேயும் பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கார். அவருக்கு எதிர்த்தாப்புல கருடரும் இருக்கார். 2ஆம் ராஜேந்திர சோழ காலத்தில் இந்த கோயிலில் விளக்கேற்றதுக்காகவே நிறைய நிலப்புலன்களை அரசர் கொடுத்ததாகவும், அதோடு சேர்ந்து 75-80 பசுக்களை தானமாக கொடுத்ததாகவும், அந்த பசுக்களை வச்சு நெய் ஏற்றி இந்த கோயில் ஃபுல்லாக விளக்கேற்ற வச்சதா வரலாறு சொல்லுதாங்க. கல்வெட்டு இருக்குது இங்கே. இந்த கோயில் ரொம்பவே சிதிலமடைஞ்சு இருந்தது, பாலடைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தான் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி சீரமைச்சாங்க, புனரமைச்சாங்க கோயிலை. இது பழைய ஃபோட்டோஸ். அதெல்லாம் அதுக்கப்புறம் பாண்டியர்கள் காலத்தில் நிறைய திருப்பணி செஞ்சாங்க. சுந்தர பாண்டியர் காலத்தில் இந்த கோயிலுக்கு நிறையவே நிலப்புலன்களை தானமாக கொடுத்துருக்காரு. அது போக ஜடவர்ம சுந்தர பாண்டியன்கிற பாண்டிய மன்னன் இந்த கோயிலுக்கு காவலாலய கோயிலுக்கு நிலங்களையும் பொருட்களையும் நிறைய கொடுத்தாரு.
அதெல்லாம் இப்போவும் பாதுகாக்கப்பட்டு வருது. இதெல்லாம் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்கு. இந்த கோயில் கல்வெட்டில் இப்போவும் பார்க்கலாம் நீங்கள். கோயில் காலையில் 7 மணிலேருந்து 10-11 மணி வரை தான் இருக்கும். அதே மாதிரி சாயங்காலமும் 5 மணிக்கு திறந்துட்டு 7 மணி 8 மணி வரை கோயில் இருக்கும். அதனால் வரவங்க அந்த டைமிங் பார்த்து வரணும். என்னதான் பெருமாள் உள்ள வீட்டு இருந்தாலும் உற்சவராக இருக்க ராமர் தான் இங்கே பேசும் பொருளாக இருக்கார். ராமசாமி கோயில் தான் இதை அழைக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் நீங்களும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க, நல்லதே நடக்கும். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.